வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ. பேக் நெக் வந்து எப்படி டிசைன் பண்ணலாம் ஆரி ஒர்க் யூஸ் பண்ணி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸுடைய பேக் நெக்கில் வந்து நான் நார்மலாக ஃபஸ்ட்டு நாம் ஸ்டார்ட் பண்ணும்போது செயின் ஸ்டிச் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி கொடுப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி 3 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இந்த ப்ளவுஸோடைய ஹேண்ட் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன், எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன், அப்புறம் அது ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ப்ளவுஸ் வந்திருக்கு அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம பேக் நெக் மட்டும் பார்க்குறோம். 3 லைன் ஜரி த்ரெட்டில் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு லைன் வந்து சுகர் பீடில் கொடுத்துட்ருக்கேன். சுகர் பீட் ஜரி த்ரெட் வந்து A1 மம்தா பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். கோல்டு கலர் சரி. சுகர் பீட் பொறுத்த வரைக்கும் கோல்டு கலர் சுகர் பீட் தான், ப்ரிசோ பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துட்டேன். ஸோ அகெயின் ஒன் மோர் லைன் கொடுத்துட்டு அதிலே சேம் சுகர் பீடே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 லைன் வந்து 4 mm பீட் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இந்த குந்தன் ஸ்டோன், கோல்டு கலர் குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றிலும் பீட் கொடுக்காம லைன்லே வர மாதிரி இந்த மாதிரி பீட் கொடுத்துக்கிறேன். அதாவது ஸ்டார்டிங் ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டைரெக்டாக வந்துட்டு குந்தன் ஸ்டோனை சுற்றிலும் ஒரு ரவுண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டோனுக்கு போகிறோம். ஸோ இந்த மாதிரி சுற்றிலும் ஒவ்வொரு குந்தன் ஸ்டோனையும் சுற்றி நாம் வந்து இதே மாதிரி அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். சின்ன சுகர் பீட் நம்ம யூஸ் பண்ணும்போது 2 சுகர் பீடாக கொடுக்கலாம். லைனில் கொடுக்குறதா இருந்தால், சப்போஸ் மோட்டிவில் கொடுக்குறோம் ஃப்ளவர் மோட்டிவ்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா தனியாக ட்ரா பண்ணும்போது லீவ்ஸ் ஷேப் அந்த மாதிரிலாம் வரும்போது வந்து நம்ம வந்து ஒரு சுகர் பீடை தான் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம 2 சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த திலகம் ஷேப் ஃபில் பண்ணும்போது வந்து கரெக்டாக அந்த ஷார்ப் வந்து கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதனால் வந்து நம்ம ஒரு சுகர் பீட் இன்சர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் வந்து திரும்பி போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஷார்ப் எட்ஜு வந்து நீட்டாக கிடைக்கும். ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பேக் நெக் வந்து இப்படி தான் இருந்தது. ஹைட் வந்து ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலி இது போட் நெக்கும் கிடையாது. அவங்க கஸ்டமர் வந்து பேக் நெக்கோட அளவு டெப்த்தே வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதே மாதிரியே பண்ணியாச்சு. ஹைட் வந்து ஒரு 4.5 அந்த அளவுக்கு தான் இருக்கும். 4.5 inches தான் ஹைட்டு. அது கீழே வந்து இந்த ப்ளைனாக விட்டுறாமல் ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கோம். இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஹேண்டு டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான கலர், சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான், பட் ஆனால் ரொம்ப கிராண்டான ஒர்க்காக வந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய டிசைனிங் வீடியோஸ், ஈஸியான டிசைன்ஸ் தான். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாவே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆரி ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோன்னு இருக்கும், ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா. ஸோ அதில் எல்லா வீடியோஸுமே வந்து மேக்ஸிமம் சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான், பட் நல்ல அழகான டிசைன்ஸாக இருக்கும். ஸோ நிறைய டிசைனிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.